இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. South India's #1 travel brand. India's first educational institution to receive Quality Council of India approved. Remo International Flight College, BBA and BSc Aviation. Contact 7768800900. உணவே மருந்து, மருந்தே உணவு. கலப்படமில்லாத மசாலா உங்கள் குஷி மசாலா. 2024 மக்களவை தேர்தலுடைய முடிவுகள் ஒரு பக்காவான மசாலா திரைப்படத்துடைய திரைக்கதை போலதான் அமைஞ்சிருக்கு. நேத்து வெளியானாலுமே அடுத்து என்ன அப்படிங்கிற ஆர்வத்தை கடைக்கோடி மக்களுக்குமே கொடுத்துட்டு இருக்கு. பல சுவாரஸ்யங்கள், பல திருப்பங்கள், எதிர்பார்க்காத ட்விஸ்டுகள்னு ஏகத்துக்குமான எதிர்பார்ப்பை அதிகரிச்சு கொண்டே இருக்கு இந்த முடிவுகள். இந்த தேர்தல் முடிவுகள் கொடுத்த சில சுவாரஸ்யமான ட்விஸ்டுகள் குறித்து மேலும் தெரிஞ்சுக்கலாம். 2024 மக்களவை தேர்தல்ல இமாச்சல பிரதேசத்துடைய மண்டி தொகுதியில பாஜக வேட்பாளரா களமிறங்கிய பாலிவுட் நடிகை கங்கனா ரனாவத் 73,703 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் உடைய வேட்பாளரும் 6 முறை முதல்வராயிருந்து மறைந்த வீரபத்ர சிங்குடைய மகனுமான ராம்பூர் அரச குடும்பத்தின் வாரிசுமான விக்ரமாதித்யா சிங் தோல்வியை தழுவியிருக்காரு. அரசியல் புதுமுகம் கங்கனா ரனாவத் பாஜக வேட்பாளரா களமிறங்கி 5,27,463 வாக்குகளை பெற்று வெற்றி வாகை சூடியிருக்காங்க. தனது வெற்றியை தொடர்ந்து தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்துல பிரதமர் மோடியுடைய படத்தை பகிர்ந்து, எனக்கான இந்த ஆதரவுக்கும் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் மண்டிவாசிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வெற்றி பிரதமர் மோடிக்கும் பாஜக மீதான நம்பிக்கைக்கும் கிடைத்தது. இது சனாதனத்துக்கும் மண்டியின் பெருமைக்கும் கிடைத்த வெற்றி அப்படின்னு பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி பெண்களை கட்டாயப்படுத்தி ஆசைக்கு இணங்க வைத்ததோட வீடியோ கால்ல ஆபாசமா பேசி வீடியோ எடுத்து மிரட்டிய வழக்குல கைது செய்யப்பட்ட ஹாசன் MP பிரஜ்வல் ரேவண்ணா தோல்வியை தழுவியிருக்காரு. இந்த தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் அமோக வெற்றி பெற்றிருக்காரு. யார் இந்த பிரஜ்வல் ரேவண்ணான்னு பார்க்கும் பொழுது, முன்னாள் பிரதமர் தேவகவுடாவுடைய மூத்த மகனான ரேவண்ணாவுடைய மகன் தான் இவரு. இந்த நிலையில தான் ஹாசன் தொகுதிக்கு ஓட்டுப்பதிவு நடக்கிற 2 நாட்களுக்கு முன்னாடி பிரஜ்வல் ரேவண்ணா தொடர்பான ஆபாச வீடியோக்கள் சமூக வலைதளங்கள்ல பரவ தொடங்குச்சு. ஓட்டுப்பதிவு முடிவடைந்த நிலையில அந்த பிரச்சனை விஸ்வரூபமாச்சு. பிரஜ்வல் ரேவண்ணா மேல பலாத்கார வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. சிறப்பு விசாரணை குழு விசாரிக்க தொடங்குச்சு. 34 நாட்கள் கழிச்சு கடந்த 20ஆம் தேதி பிரஜ்வல் ரேவண்ணா பெங்களூரு திரும்பியப்போ அவர் கைது செய்யப்பட்டாரு. இப்ப அவரு SID கஸ்டடியில தான் இருக்காரு. இந்த நிலையில தான் நேற்று வெளியான தேர்தல் முடிவுல கர்நாடக மாநிலம் ஹாசன் தொகுதியில பிரஜ்வல் ரேவண்ணா காங்கிரஸ் வேட்பாளர் கிட்ட தோல்வியை தழுவியிருக்காரு. 2024 லோக்சபா தேர்தல்ல அமேதி தொகுதியில பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. அமேதி தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளர் கிஷோரிலால் 3,68,487 வாக்குகள் பெற்றிருக்காரு. அமேதி பாஜக வேட்பாளர் ஸ்மிருதி இரானி 68,829 வாக்குகள் பெற்றிருக்காங்க. 2,61,975 வாக்குகள் பெற்று 1,06,075 வாக்கு வித்தியாசத்துல மிகப்பெரிய தோல்வியை தழுவியிருக்காங்க ஸ்மிருதி இரானி. உத்தரப்பிரதேசத்துல அயோத்தி கோவில் கட்டப்பட்ட பைசாபாத் தொகுதியிலேயே பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. சமாஜ்வாதி வேட்பாளர் ஆவஷேத் பிரசாத் 5,54,289 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. லல்லு சிங் பாஜக சார்பில் 4,99,722 வாக்குகள் பெற்றிருக்காரு. பாஜக 54,567 வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் மாநிலம் அயோத்தியில நீண்ட போராட்டத்துக்கு பிறகு ராமர் கோயில் கட்டப்பட்டுச்சு. இந்த கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை விழா கடந்த ஜனவரியில நடந்துச்சு. மக்களுடைய பல ஆண்டு கோரிக்கையான ராமர் கோயில் கனவு நிறைவேறியதால பாஜகவுக்கு ஆதரவு பெருகுச்சு. இது இந்த லோக்சபா தேர்தல்ல எதிரொலிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா தேர்தல் முடிவுல உத்தரப்பிரதேசத்துல பாதிக்கும் மேலான தொகுதியில பாஜக தோல்வியை தழுவியிருக்கு. மசூதியை நோக்கி அம்பு விட்ட ஹைதராபாத் பாஜக வேட்பாளர் மாதவி லதா 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவியிருக்காங்க. இதே தொகுதியில போட்டியிட்ட அசாதுதீன் ஓவைசி வெற்றி பெற்றிருக்காரு. கடந்த ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி ஹைதராபாத்ல நடந்த ராம நவமி விழாவுல பாஜக வேட்பாளர் மாதவி லதா கலந்து கொண்டாங்க. அப்போ மசூதியை நோக்கி வில்லம்ப எய்றது போல சைகை செஞ்சிருந்தாங்க. இது தொடர்பான வீடியோக்கள்லாம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா பரவிட்டு வந்துச்சு. மாதவி லதா மத வன்முறையை தூண்டுறதா அவர் மேல குற்றம் சாட்டப்பட்டுச்சு. பிரச்சாரத்தினப்போ வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர் யாருமே
சாதி மதம் உள்ளிட்ட எதையுமே வச்சு பிரச்சாரம் மேற்கொள்ள கூடாதுன்னு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருந்தாங்க. அதை மீறினது மட்டும் இல்லாம அனுமதியே பெறாமல் ராமநவமி பேரணி நடத்தி மத உணர்வுகளை புண்படுத்தும் விதத்துல நடந்து கொண்ட மாதவி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு எதிர்க்கட்சிகள்லாம் வலியுறுத்தினாங்க. அதே போல தேர்தல் நாளன்று வாக்களிக்க வந்த இஸ்லாமிய பெண்கள் கிட்ட ஹிஜாப கலற்ற சொல்லி கூறியிருந்ததும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில இந்த வேட்பாளர் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல தோல்வியுற்றது பெரும் பேசு பொருளாகி இருக்கு. கேரளாவுல முதல் முறையா தன்னுடைய கணக்க தொடங்கி இருக்கு பாஜக. சுரேஷ் கோபி திருச்சூர்ல வெற்றி பெற்றிருக்காரு. திருவனந்தபுரத்துல பாஜகவுடைய ராஜீவ் சந்திரசேகர் கடும் போட்டி அளிச்ச நிலையில தோல்வியை தழுவினாரு. கேரளாவுல கம்யூனிஸ்டுகள்லாம் இந்த தேர்தல்ல அங்கு கடுமையா வீழ்ந்திருக்க நிலையில பாஜகவுடைய இந்த எழுச்சி மிக பெரிய விஷயமா பார்க்கப்பட்டிருக்கு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். India's first educational institution to receive Quality Council of India approved. Remo International Flight College, BBA and BSc Aviation. Contact 7768800900. உணவே மருந்து, மருந்தே உணவு. கலப்படம் இல்லாத மசாலா உங்கள் குஷி மசாலா.